அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி திருவாளர் ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் SRS தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். அருமையான ஒரு கவிதையும் கானத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்க நான் இன்று இணைந்திருக்கின்றேன். இன்றைய அருமையான இந்த கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராச்சியத்தில் நோத்தோல்ட் பகுதியிலிருந்து திருமதி வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அவருக்கு அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவிதையும் கானத்தை வாசித்து அளிக்கும் வாய்ப்பினை எனக்கு வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இனியதொரு கானத்தோடு இணைந்துவிட்டு வதனி ஸ்ரீதரன் அவர்களின் கவிதையும் கானத்துக்குள் செல்ல காத்திருந்து உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. தொலை தூரம் நின்று நீ ஏன் வெட்கம் கொள்கிறாய், உன் அழகு விழிகளால் ஏன் என்னை கொள்கிறாய். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. முகத்தில் ஏன் முத்தான வேர்வை, அந்த முகிலை எடுத்து முகத்தை துடைத்து விடவா. இந்த சுகமான நாட்கள் இனி தினம் தோறும் வேண்டும், உன்மடியில் இருந்து இரவை ரசிக்க வரவா. அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலிலே புது பூச்சூடவா. வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை, தொலை தூரம் நீயும் தொட முடியாமல் நானும் நின்று தவிக்கும் பொழுதில் இனிக்கவில்லை வாழ்க்கை. என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குதா, நான் தூவும் பூவிதை உன் நெஞ்சில் பூக்குதா.
வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா, உன்னுடைய கூந்தலில் புத்து பூச்சூடவா. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நாள் பார்த்து வா. அருமையான இந்த கானத்தை தொடர்ந்து வருகின்றது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராஜ்யத்தில் நோர்த்தோல்ட் பகுதியிலிருந்து வதனி ஸ்ரீதரன் அவர்கள். கவிஞர்களின் கற்பனைக்கு ஏது தான் எல்லை? நிலா, காற்று, வானம் என்று அனைத்திலும் கற்பனை சிறகடிக்கும் அவர்களின் கற்பனையில் உயிர் பெற்ற சில இனிய கானங்களை காண்போம் என்று தன்னுடைய கவிதையும் கானத்தை வழங்க காத்திருக்கின்றார் வதனி ஸ்ரீதரன் அவர்கள். முதலாவது கவிதையின் தலைப்பு, இன்று போய் நாளை வா. தூரத்தில் நீ, ஏக்கத்தில் நான், கலங்கித்தான் போகிறது கண்களும் என் அவனை காணாமல். அழகாக நீ காய்ந்தாலும் என் மனம் இருளே. தூரத்தில் நீ, ஏக்கத்தில் நான், கலங்கித்தான் போகிறது கண்களும் என் அவனை காணாமல். அழகாக நீ காய்ந்தாலும் என் மனம் இருளே. விட்டு விட்டு துடிக்கும் என் இதயம் விடாமல் துடிக்கிறது அவன் தாமதம் புரியாமல். விட்டு விட்டு துடிக்கும் என் இதயம் விடாமல் துடிக்கிறது அவன் தாமதம் புரியாமல். மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதேன்? மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வது ஏன்? வண்ணவிழி பார்வை மயக்கம் கொள்வது ஏன்? வண்ண விழி பார்வை மயக்கம் கொள்வது ஏன்? நாளை என் தலைவன் வரவா நிலா. வண்ணவிழி பார்வை மயக்கம் கொள்வது ஏன்? நாளை என் தலைவன் வரவா நிலா. கூடவே நீ இருக்க சொல்லத் துடிக்கும் என் ஆசைகளை சொல்லி மகிழ. கூடவே நீ இருக்க சொல்லத் துடிக்கும் என் ஆசைகளை சொல்லி மகிழ. காத்திருக்கின்றார் வதனி ஸ்ரீதரன். பால் போலவே வான் மீதியில் யார் காணவே நீ காய்கிறாய் நாளை இந்த வேளையில். பார்த்து பார்த்து காத்திருக்கின்றார். கேட்டு மகிழ்வோம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினூடாக.
அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானத்தினூடாக. அடுத்த தலைப்பு காற்றே பூங்காற்றே. மொழியால் பேசா விழியால் பேசியனை வீழ்த்தியவளே, உணர்ந்தேன் நான் உன்னில் தொலைந்திருப்பதை. மொழியால் பேசா விழியால் பேசி என்னை வீழ்த்தியவளே, உணர்ந்தேன் நான் உன்னில் தொலைந்திருப்பதை. அன்பே, உனக்காக தவிப்பதுதான் காதல் என்றால் சுகமாக ஏற்றுக்கொள்வேன் காலம் எல்லாம். அன்பே, உனக்காக தவிப்பதுதான் காதல் என்றால் சுகமாக ஏற்றுக்கொள்வேன் காலம் எல்லாம். மறக்க முடியாத பிம்பம் நீ, தவிர்க்க முடியாத நினைவும் நீ. கண்ணே, கலங்குதடி கண்கள் உன்னை காணாமல், புகையும் உன் நினைவில் புதைந்துதான் போகின்றேன் நானும். மறக்க முடியாத பிம்பம் நீ, தவிர்க்க முடியாத நினைவும் நீ. கண்ணே, கலங்குதடி கண்கள் உன்னை காணாமல், புகையும் உன் நினைவில் புதைந்துதான் போகின்றேன் நானும். கூண்டுக்குள் அலை மோதும் காதல் கிளியே, வந்துவிடு பறந்து விடுவோம் நாம் வானம் பாடியாக. கூண்டுக்குள் அலை மோதும் காதல் கிளியே, வந்துவிடு பறந்து விடுவோம் நாம் வானம் பாடியாக. வைகைக்கரை காற்றே நில்லு என்று வருகின்றார் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியினூடாக. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கை தனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வாசலது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை. தேவதையை காண்பதற்கு வழியும் இல்லை, தேன்மொழியை கேட்பதற்கு வகையும் இல்லை. காதலில் வாழ்ந்த கன்னி மனம் காவலில் வாடையில் கண்ணி விடும். கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம். கூண்டுக்குள்ளே அலை மோதும் காதல் கிளி அவள் பாவம். காதல் கிளி அவள் பாவம். காத்தே பூங்காத்தே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு.
வரவில்லையே, அவள் கோலம் பார்ப்பதற்கு வழி இல்லையே. ஜன்னலுக்குள் நிலவு அவள் தோன்றவில்லையே, ஜாடையொளி சிந்த அவள் இன்று இல்லையே. நிலவினை மேகம் வானில் மறைக்க, அவளினை யாரோ வீட்டில் தடுக்க. மேகமது விலகாதோ, சோகமது நீங்காதோ. மேகமது விலகாதோ, சோகமது நீங்காதோ. சோகமது நீங்காதோ. காத்தே பூங்காத்தே என் கண்மணி, அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. வைகை கரை காத்தே நில்லு, வஞ்சிதனை பார்த்தா சொல்லு. மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று. காத்தே பூங்காத்தே என் கண்மணி, அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. ஆஹா, என்ன ஒரு அழகான பாடல். கேட்டு மகிழ்ந்தோம். SRS தமிழ் வானொலியின் ஊடாக இன்றைய கவிதையும் கானத்தில் இணைந்து சிறப்பிக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்தில் நோத்தோல்ட் பகுதியிலிருந்து வதனி ஸ்ரீதரன் அவர்கள். வெண்ணிலா இன்பமாய் வீச இதம் கொள்ளும் இரு உள்ளங்கள் என்ற தலைப்பின் ஊடாக ரசிக்க ரசிக்க சலிக்காத கவிதையே, வானத்து நிலாவை நீ ரசிக்க நான் ரசிக்கும் என் நிலா நீ. ரசிக்க ரசிக்க சலிக்காத கவிதையே, வானத்து நிலாவை நீ ரசிக்க நான் ரசிக்கும் என் நிலா நீ. எனக்கு ஒளி தரும் வெண்மணியே கண்மணியே, அந்த வானத்து நிலா இன்பமாய் வீச நீயும் நானும் கதைகள் பேச கொள்ளை கொள்ளை இன்பம்தான் நாடும். எனக்கு ஒளி தரும் வெண்மணியே கண்மணியே, அந்த வானத்து நிலா இன்பமாய் வீச நீயும் நானும் கதைகள் பேச கொள்ளை கொள்ளை இன்பந்தான் நாளும். இனிய சொல்லினால் என்னை மயக்கும் மன்னவனே, எந்நாளும் உந்தன் சொந்தம் நானே. மறையா காதலோடு மகிழ்ந்திருப்போம் நாம் வையகம் உள்ளவரை. இனிய சொல்லினால் என்னை மயக்கும் மன்னவனே, எந்நாளும் உந்தன் சொந்தம் நானே. மறையா காதலோடு மகிழ்ந்திருப்போம் நாம் வையகம் உள்ளவரை. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதோ இந்த காதலர்கள் காதலில். ஆகா, ஆமாம், 2 நாட்களுக்கு முன் தங்கள் திருமண நாளை கொண்டாடிய அன்பு உள்ளங்கள், இந்த இரு உள்ளங்கள் சேர்ந்த ஒரு காதலர்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆமாம், வதனி ஸ்ரீதரன் இருவருக்கும் அன்பு கலந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் கூறி, இந்த காதல் என்றென்றும் வாழ வேண்டும் இந்த வையகம் உள்ளவரை என்று வாழ்த்திக்கொண்டு பாடலோடு இணைந்திருப்போம். வீசுதே என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே இதை எண்ணி 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 எண்ணி
எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. பெண்மானே எந்தன் வாழ்விலே இந்த தீபம் குன்று பந்தான் மாமையிலே. துள்ளி ஆடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் குன்று வந்தான் மாமையிலே. வெள்ளம் போலே என்னாவல் மீறுதே, ஒரு எல்லை இல்லா இன்பம் அலை மோதுதே. சென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே. கண்ணல் சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ, என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நாணுமோ. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே. நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்தில் நோர்த்தோல்ட் பகுதியிலிருந்து வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அடுத்த தலைப்பு, ரோஜா ஒன்று பெண் என்று வந்ததோ. அழகு ரோஜாவே, என் கவிதையின் கருவே, நிதம் நிதம் என்னில் நிறைந்திருக்கும் அன்பே, அமுதே அழகியே, மங்கையே, நின் மதிமுகம் கண்டு மயங்குகின்றேன் நாளும். அழகு ரோஜாவே, என் கவிதையின் கருவே, நிதம் நிதம் என்னில் நிறைந்திருக்கும் அன்பே, அமுதே அழகியே, மங்கையே, நின் மதிமுகம் கண்டு மயங்குகிறேன் நாளும். மானே மரகதமே, எத்தனை எத்தனை சாகசம் உன்னில், கண்ணே வர்ணிக்க முடியாத காவியம் நீ. மானே மரகதமே, எத்தனை எத்தனை சாகசம் உன்னில், கண்ணே வர்ணிக்க முடியாத காவியம் நீ. பூக்களில் ரோஜா அழகு, என் அழகு ரோஜா நீயே. நீ இதழ் விரித்தாய், என்னை மறந்தேன் நான். பூக்களில் ரோஜா அழகு, என் அழகு ரோஜா நீயே. நீ இதழ் விரித்தாய், என்னை மறந்தேன் நான். கண்கண்ட நீல வண்ணம் வான் தந்ததோ, அதில் நீந்தும் கயல் அழகு, என்னை கொல்லும் ஆயுதமோ. கண்கண்ட நீல வண்ணம் வான் தந்ததோ, அதில் நீந்தும் கயல் அழகு, என்னை கொல்லும் ஆயுதமோ.
அழகிய செந்நிற வானம் அண்ணாந்து பார்ப்போம் கேட்போம் SRS தமிழ் வானொலியில். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். என்னென்னதா நாணமோ பாவமோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டே. இதுவரை நேரமும் நீங்கள் அனைவரும் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது SRS தமிழ் வானொலியின் கவிதையும் கானமும். இன்றைய கவிதையும் கானத்தை எழுதி வழங்கியவர் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து நோத்தோல்ட் பகுதியை சேர்ந்த வதனி ஸ்ரீதரன் அவர்கள். அருமையான கவிகளும் அதற்கேற்ற கானங்களையும், ஆகா எத்தனை அழகு அந்த வரிகளில் புதைந்து கிடக்கின்றது. அதனை மெருகூட்டி தந்த வதனி ஸ்ரீதரன் அவர்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை ரவிஷான் மாஸ்டர் சார்பாகவும் அனைத்து உறவுகள் சார்பாகவும் கூறி மகிழ்கின்றேன். தொடர்ந்தும் உங்கள் ஆக்கங்கள் SRS தமிழ் வானொலியில் இணைந்தே சிறப்பிக்கட்டும் என்று கூறி இந்த கவிதையும் கானத்தை
வாசித்து அளிக்க எனக்கு வாய்ப்பினை வழங்கிய ரவிஷான் மாஸ்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து மீண்டும் ஒருமுறை திருமதி ஸ்ரீதரன் வதனி தம்பதியினருக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் கூறி மகிழ்ந்து கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்று செல்லும் முன் அருமையான ஒரு பாடலோடு நானும் விடைபெற்று செல்கின்றேன். அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் நல்லதொரு நிகழ்வினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் நிரா சுரேஷ். அன்பின் ஆரம்பம் SRS தமிழ் வானொலி. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. நேற்று நீ எங்கிருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன். சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். துள்ளி வரும் காற்றே, துளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. நிலவுள்ள வரையில், நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. துளி வரும் காற்றே, துளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒளிய. நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க. பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்ற. நேற்று நீ எங்க இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன். சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்ணை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சம் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகை நாள் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருவரும் குழந்தைகளானால்
என் வாசல் வந்தாய் மெதுவாக. காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றால்